பல பேர்த்துக்கு வந்து அரசாங்க வேலைங்கிறது ஒரு கனவாக தான் இருக்கும். அதுக்கு எல்லா முயற்சிகளுமே செய்வாங்க. இப்போ போய் ஒருத்தர்கிட்ட நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அவர் கேட்பாரு, நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களாம்பாங்க. நம்ம இல்லைனோம்னா முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக கிடைக்கும் அப்படிம்பாங்க. எந்த காலகட்டத்தில் கிடைக்கும், எப்போ கிடைக்குங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கு உண்டான செலவுகள்லாம் செய்வீங்க, படிப்பீங்க, அதுக்கு எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. ரிசல்ட் என்னவோ நமக்கு சாதகமாக இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு இருக்காங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க 10ஆம் இடமும் அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுல சனி பகவானும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு சிலருக்கு இந்த அரசாங்க வேலைங்கிறது கண்டிப்பா ஒரு கனவாவே போயிடும். ஒரு சிலருக்கு இந்த வரக்கூடிய கோச்சார பலன்கள், இப்ப அரசாங்க வேலை உங்களுக்கு உறுதியா உண்டு, ஆனா இப்ப சூரியன் 6 வருஷம், உங்களுக்கு சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம் இந்த கோச்சாரத்துல திசை நடத்தும். இப்ப செவ்வாய் நல்ல விதமா இருந்தா அந்த திசையில கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சாமி. ஆனா அதே நேரத்துல செவ்வாய் பாதிப்புக்குள்ளா இருக்கு, இல்ல வேற ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல வலுவா பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதோடைய புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் செய்யற வேலையிலே பல தடைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்ப உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமா உங்க ஜாதகத்தில் நீங்க பார்க்க வேண்டியது சூரியன் செவ்வாய் கெட்டு போகாம இருக்கான்னு பார்க்கணும். மறைவு ஸ்தானத்தில் இல்லாம 3, 6, 8, 12 இல்லாம இருக்காங்களான்னு பார்க்கணும். இருவரும் இணைந்து இருக்காங்களாங்கிறதையும் பார்க்கணும். அது எப்படிங்கிறத உங்க சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லலாம் சாமி.